வணக்கம் நண்பர்களே. திமுக தலைவர் ஸ்டாலின் கதை முடிந்தது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் திராவிட அரசியல் வரலாற்றில் ஒரு பெரிய உலுக்கலை ஏற்படுத்தியிருக்கு. பல தசாப்தங்களாக தமிழக அரசியலை ஆட்டுவித்து வந்த திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளும் பெரும் தோல்வியை சந்தித்தாங்க. குறிப்பாக ஆளும் கட்சியாக இருந்த திமுக மிக பெரும் வரலாற்று பின்னடைவை எதிர்கொண்டது. இந்த அதிர்ச்சி தோல்விக்கு பின்னால் உள்ள உண்மைகளை அறிய திமுக 36 பேர் கொண்ட உயர்மட்ட ஆய்வுக்குழு அமைச்சது. இந்த குழு முழு தகவல்களையும் கள ஆய்வு செஞ்சு கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலினிடம் ரகசிய அறிக்கை ஒன்றை சமர்ப்பிச்சிருக்கு. அந்த அறிக்கையிலிருந்து கசிந்த தகவல்கள் திமுக தலைமை அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அசுர எழுச்சியே திமுகவுக்கு பெரும் சவாலாக அமைஞ்சது. இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் விஜய் பெற்ற அமோக ஆதரவு திராவிட கட்சிகளின் பாரம்பரிய வாக்கு வங்கியை பெரிதும் பாதித்தது. திமுக தலைமையை இதனை சாதாரண எடை போட்டதே பெரும் தவறாக அமைஞ்சது. அடிமட்ட தொண்டர்களின் கருத்துகள் மற்றும் புகார்கள் உள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளால் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டது. இது கட்சிக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் கட்சி மற்றும் அரசு உளவுத்துறை மக்களின் மனநிலையை சரியாக மதிப்பிட தவறியது. விஜயின் எழுச்சியை முன்கூட்டியே கண்டறிய முடியல. ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமான சில ஆலோசகர்கள் களத்தில் இருந்த உண்மையை பின்னடைவுகளை மறைச்சாங்க. இது தலைமைக்கு தவறான புரிதலை ஏற்படுத்தியது. அதிகாரிகளின் உள்ளடி வேலைகள் சில உயரதிகாரிகள் ஆளும் கட்சிக்கு எதிராக மறைமுகமாக செயல்பட்டதா அறிக்கை சுட்டிக்காட்டுது. நெருங்கிய வட்டம் எல்லா எச்சரிக்கை சிக்னல்களையும் ஸ்டாலினிடம் இருந்து மறைச்சிருக்கு. எல்லாம் நல்லபடியாக இருக்கு என்ற மாயையை உருவாக்கியது. தாவேகாவின் இளைஞர் ஆதரவை திமுக அடிமட்டம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டது பெரும் தவறு. பல கூட்டணி கட்சிகளின் உள்ளூர் தலைவர்கள் திமுகவுக்கு எதிராக உள்ளடி வேலை செஞ்சாங்க. காங்கிரஸ் சில முக்கிய பிரிவினர் தாவேகாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதும் அம்பலமாயிருக்கு. இது தவிர திமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுத்த தனியார் நிறுவனம் கள நிறுவனத்தை முழுமையாக தவறாக மதிப்பிட்டு பிரச்சார உக்திகளை சொதப்பியதும் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. இந்த ரகசிய அறிக்கையை திமுக தலைமை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. 50 ஆண்டு கால திராவிட அரசியல் கோட்டையை உடைத்த இந்த தோல்வியில் இருந்து கட்சி எப்படி மீளப் போகிறது என்பது இப்போதே பெரும் கேள்விக்குறியாக இருக்குது. கட்சியின் உட்கட்டமைப்பை மறுசீரமைக்கவும் அடிமட்டத்துடன் தொடர்பை வலுப்படுத்தவும் திமுக தலைமை தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிலை தற்போது ஏற்பட்டிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக மீண்டும் எழுந்து வருமா? கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.